ஈஸியாகவே கிட்னி ஸ்டோன் வந்து 2-3 நாள்லேயே கரைஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. காலைல எழுந்தோடனே தண்ணி நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணி ஒன்றா குடிக்கும்போது ரெகுலராக வந்து வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கும்போது இப்போ யூஸ்வலாகவே சித்த மருத்துவத்தில் திண்ணம் இரண்டோலே சிக்க அடக்காமல் பெண்ணின் பாரம்பரை பெருக்காமல் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பவர்க்கம் பேருரைக்கு பூமை பிணின்னு சொல்லுவாங்க. ப்ராஸ்ட்ரேட்டையும் வந்து அது ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ப்ராஸ்டேட் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்குமே வந்து அது இல்லாமல் சித்த மருத்துவத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இப்போ ஒருத்தவங்க கிட்னி ஸ்டோன் வந்துடுச்சு, சரிப்பா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, அது வரவே கூடாதுன்னா என்ன பண்ணலாம்? இப்போ ஒருத்தவங்க கிட்னி ஸ்டோன் இருக்கு மேம், அப்படி நம்ம சரி பண்ணுறது? ஓகே, சரி பண்ணும் ஃபஸ்ட்டு ரூட் காஸ் வந்து நம்ம தண்ணி நிறைய குடிக்கல. அப்போ தண்ணி நிறைய எடுத்துக்கணும். 20 கிலோ உடல் எடைக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் மோஸ்ட்லி வராது. ஸோ கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னா தண்ணி பாட்டில் கைமாவே கொஞ்ச நாளைக்கு இருக்கணும். அப்போ தான் அது ஈஸியாக எக்ஸ்பெல் பண்ண முடியும். ஸோ தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒருக்க 1-1.5 கிளாஸ் குடிக்கும்போது உங்களுக்கு வந்து அதே மாதிரி வருதா யூரின் உடனே போயிடணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டயூரிட்டிக்ஸ். இயற்கையாகவே நமக்கு வாட்டரை வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கான டயூரிட்டிக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா முள்ளங்கி ஜூஸ், வாழைத்தண்டு ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ். ஸோ இதெல்லாமே வந்து அவங்க நிறைய எடுத்துக்கும் போது அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக டிசால்வ் ஆகும். ஸோ இது இல்லாமல் வந்து பீன்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கும்போதும் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து கரையுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் சொல்கிறாங்க. அதே போல் இந்த பெயினோட சேர்ந்து அந்த கிட்னி ஸ்டோன் சீக்கிரம் வர்றதுக்கு இஞ்சி கஷாயம் உள்ளேயும் எடுத்துகிட்டு அந்த இஞ்சி நல்லா தட்டி போட்டு அந்த கொதிச்ச அந்த இஞ்சி இருக்குல்ல திப்பியாக அது எல்லாத்தையுமே ஒரு டவலில் கட்டி நம்ம வந்து வேது ஒத்தரம் கொடுக்கலாம். ஸோ பின்னாடி இந்த முதுகுல இடத்துல வந்து வேது ஒத்தரம் கொடுக்கும்போது கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக எலிமினேட் ஆகும். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து ஜென்ரலாக தோல் சீவிட்டு உள்ள இருக்கக்கூடிய விதையோடு நல்லா மிக்சியில் அரைச்சி அவங்க வந்து அப்படியே குடிக்கலாம் இல்லை கம்ஃபர்டபுளாக இல்லைனா வடிச்சிட்டும் குடிக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யூரினரி ட்ராக்டை கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, ப்ராஸ்ட்ரேட்டையும் வந்து அது ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ப்ராஸ்டேட் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்குமே வந்து இந்த குக்கும்பர் வந்து அவ்வளோ நல்ல ஒரு விஷயம். ஸோ இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் கால்சியம் ஸ்டோனாக இல்லை அப்படின்னா இளநீர் குடிக்கலாம். ஸோ இளநீரில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்து சம்டைம்ஸ் செட்டில் ஆகி கிட்னி ஸ்டோன்ஸ் வருங்கிறனால சம்டைம்ஸ் இளநீர் வந்து தவிர்க்க சொல்லி ஒரு சில டாக்டர் சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணிட்டோம் அது கால்சியம் ஸ்டோன் இல்லை அப்படின்னா தாராளமாக வந்து அவங்க இளநீர் எடுத்துக்கலாம். அப்புறம் மோர். ஸோ மோர் வந்து நிறையா குடிக்கும்போது இப்போ யூஸ்வலாகவே சித்த மருத்துவத்தில் திண்ணம் இரண்டோலே சிக்க அடக்காமல் பெண்ணின் பால் பெருக்காமல் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பவர்த்தம் பேருரைக்க பூமை பிணின்னு சொல்லுவாங்க. அதாவது நீரை வந்து காய்ச்சி நிறையா இருந்தணும், மோரை உணவில் நிறைய பெருக்கி இருந்தணும், ப்ளஸ் நெய்யை உருக்கி யூஸ் பண்ணோம் ஃபுட்லங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ இதெல்லாமே வந்து பண்ணும்போது நமக்கு வந்து நோயே வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பிணியணுகா விதியிலேயே ஃபஸ்ட்டு இப்படி தான் ஆரம்பிக்கும் அந்த செய்யுளில். ஸோ இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு உணவில் வந்து இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க, ப்ளஸ் வாழைத்தண்டு ஜூஸ் அவங்க வந்து ரெகுலராக குடிக்கிறாங்க அப்படிங்கும்போது டெஃபினட்டாக அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக கரைஞ்சிரும். ஸோ அது இல்லாமல் சித்த மருத்துவத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து நீர்முள்ளி, நெரிஞ்சில் முள் இதெல்லாம் போட்டு டயூரிட்டிக்ஸ்க்குன்னே தனியாக ஒரு கஷாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்மூலி கஷாயம். ஸோ அதை வந்து பவுடராகவே கிடைக்கும், நீர்மூலி கஷாய சூர்ணமாக கிடைக்கும். அதை வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் 5 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிச்சிட்டு ஏர்லி மார்னிங் அவங்க எம்டி ஸ்டொமக்கில் திருப்பி ஈவினிங் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த பயாலஜிக்கல் கிளாக்கில் வந்துட்டு 3 o'clockலேருந்து 7 o'clock ஆல்மோஸ்ட் பிளாடர் அண்ட் கிட்னி வந்து தன்னைத்தானே கிளென்ஸ் பண்ணிக்கூடிய டைம். ஸோ அந்த டைமில் ஒரு வாட்டி அவங்க ஒரு 3 மணிக்கோ 4 மணிக்கோ ஒரு தடவை நீர்மூலி கஷாயம் வந்து குடிக்கிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிலாசத்து, வெடியுப்பு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து கரைக்கும். ஸோ சிலாசத்து பருப்பம், வெடியுப்பு இது ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா இளநீரில் அல்லது மோரில் வந்து கலந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாவே ஈஸியாகவே கிட்னி ஸ்டோன் வந்து 2-3 நாள்லேயே கரைஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இது இல்லாமல் கற்கரைச்சி டேப்லெட்னே வந்து அதாவது கற்கரைச்சி மாத்திரைன்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நிறைய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ கரைக்கிறதுக்கான விஷயங்களில் உங்களுக்கு வந்து இது இல்லாமல் கிட்னிக்குனே வந்து பார்த்திங்கன்னா சிறுபிலை சூர்ணம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ சிறுபிலை சூர்ணம் வந்து தனியாக கிடைச்சாலும் கஷாயம் வச்சு குடிக்கலாம். சிறுபிலையும் கொஞ்சம் சதக்குப்பையும் சேர்ந்தும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கஷாயமாக வச்சு குடிக்கும்போதும் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். கூடயே கொஞ்சம் கருஞ்சீரகமும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கருஞ்சீரகத்தில் வந்து நிறைய நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இன்க்ளூடிங் ஆன்டி கேன்சரஸ் எஃபெக்ட்ஸுமே. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸை ஈஸியாகவே கரைச்சி வெளியே தள்ளிடும். இப்போ ஒருத்தவங்க கிட்னி ஸ்டோன் வந்துடுச்சு, சரிப்பா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க, அது வரவே கூடாதுன்னா என்ன பண்ணலாம்? ஓகே, வரவே கூடாது அப்படின்னா ஜென்ரலாக தண்ணி நிறைய குடிக்கணும், ப்ளஸ் வந்து யூரின் வந்தால் அடக்காமல் உடனே போயிடணும். இது டவுட் இருக்குது மேம் எனக்கு. இப்போ தண்ணி வந்து அதிகமாக குடிக்கணும்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அதனால் இப்போ என்ன தண்ணி அதிகமாக குடிச்சிடுறாங்க. அப்படி குடிக்கும்போது சில பாதிப்புகள் வரும்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? ஒரே டைமில் நிறையா தண்ணி குடிக்கும்போது சம்டைம்ஸ் அப்டமன் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்,
காலைல எழுந்தோடனே தண்ணி நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணி ஒன்றா குடிக்கும்போது ஸ்பிங்டர் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ வயிறு நோக்கி மேலே வரும்போது லூஸ் ஆயிடுச்சுன்னா GERD ப்ராப்ளம் ஜாஸ்தி வரும். கேஸ்ட்ரோஎசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், இல்லை அப்டமன் ப்ரெஷர் ரொம்ப ஹெவியாகி உடனே நம்ம எதாவது வெயிட் தூக்குறோம், ஏதோ வேலையை செய்கிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இப்போ ஒரு கவரில் வந்து ஜாஸ்தியாக தண்ணியும் பொருள்லாம் வச்சுட்டு ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னு நம்ம கவர் கடைசியில் பிதுங்கி உள்ளே இருக்கிற நம்ம என்ன பொருள் வச்சோமோ பிதுக்கிட்டு வெளியே வரும். அந்த மாதிரி குடல் பிதுக்கிட்டு வெளியே வரும்போது ஹெர்னியா ப்ராப்ளம் டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் கிட்னி வந்து ஓவர் ஸ்ட்ரெயின் கொடுக்கும்போதும் வந்து கிட்னி ஸ்வெல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் பிரெயின்லேயுமே வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் வந்து வாட்டர் இருக்கணும். ஸோ அது எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கணும்னா ½ அன் ஹவருக்கு ஒன்ஸ் ஒரு கிளாஸ் குடித்தா போதும். ஒரே லிட்டர் தண்ணியை 2 லிட்டர் தண்ணி ஒரே டைமில் குடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிரித்து குடிக்கும்போது டெஃபினட்டாக அந்த மாதிரியான ஓவர் ஹைட்ரேஷனால எந்த பிரச்சனையும் வராது. இப்போ ஒரு கிட்னியில் ஸ்டோன் இருக்குது மேம், அவங்க வந்து வாழைத்தண்ணி ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டீங்க. அதாவது ஒரு கிட்னியில் ஸ்டோனே இல்லை, அவங்க வாழைத்தண்ணி ஜூஸ் அதிகமாக குடித்தா பாதிப்புகள் வரும்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வாழைத்தண்ணி ஜூஸ் குடிக்கும்போது டயூரிட்டிக்காக ஒர்க் ஆகுது. இப்போ நிறையா எல்லாத்தையும் வந்து வாஷ் அவுட் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டயர்ட்னஸ் இருக்கும். டயர்ட்னஸ் ப்ளஸ் எனர்ஜி வந்து கொஞ்சம் லாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ரெகுலராக வந்து வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறது நல்லது. கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க அதை சரி பண்ணிக்கிற வரைக்கும் வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிட்னி ஸ்டோன் இல்லாதவங்க வாழைத்தண்டு பொரியலாக சாப்பிட்டுக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறாங்கன்னா கொஞ்சோண்டு சால்ட் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு வீக்லி 1 or 2 எடுத்துக்கலாம். ஓகே மேம், இப்போ ஒருத்தவங்க சிவியர் ஆகிடுச்சு மேம், நெக்ஸ்ட் என்ன மேம் பண்ணுவீங்க நீங்கள்? ஒருத்தவங்ககிட்ட வந்து சிவியராக வராங்க, கிட்னி ஸ்டோன் பெருசாகி வராங்க, அவங்களுக்கு என்ன எடுத்தோடனே வந்து வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சின கால், பற்பம், செந்தூரம் பாருன்னு சித்தமத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்ப நிலையில் ஒரு நோயாளிக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நீர்முள்ளியோ நெரிஞ்சில் முள்ளோ இல்லை வேறு ஏதாவது டயபெட்டிக்ஸோ கொடுக்கலாம். பட் கொஞ்சம் சிவியர் ஸ்டேஜாக இருந்ததுன்னா டைரெக்டாக நாங்கள் வந்து வெடிவுப்பு ப்ளஸ் வந்துட்டு சிலாசத்து, பற்பம் இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஈஸியாகவே வந்து கல் கரைஞ்சிரும். அதுவும் இல்லாமல் லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப நல்லது. அது வந்து இன்ஃபேக்ட் கிட்னி ஸ்டோன் வந்து வராமையும் தடுக்கும், ப்ளஸ் வந்தாலுமே வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வெடியுப்பாகட்டும், சிலாசத்தாகட்டும், இந்த மாதிரி டயூரிட்டிக்ஸை வந்துட்டு டைரெக்டாக லெமன் ஜூஸில் கலந்து கொடுக்கும்போது இன்னுமே வந்து நல்ல எஃபெக்ட் இருக்கும். இமீடியட்டாக வந்து கிட்னி ஸ்டோன் வந்து கிளியர் ஆகணும், ரொம்ப சிவியரான ஒரு பேஷண்ட் அப்படின்னா தூங்குனீங்கன்னாவே 50% வந்து எல்லா நோயுமே சரியாயிடும். ஸோ மெயினாக வந்து எந்த விதமான ஸ்டோனாக இருந்தாலும் ரொம்ப காமனாக பாதிக்கப்படுறவங்க பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி இன்சோம்னியா சரியாக நம்ம பாடிக்கு வந்து தூக்கம் கொடுக்கல அப்படின்னா வெயிட் போடும். ஒரு சில பேருக்கு பயம் இருக்குது மேம், கிட்னி ஸ்டோன் வந்தால் எங்கே கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படிங்கிற சொல்ல முடியுமா?